பார்வையாளர் அனைவருக்கும் தமிழம் வலைவலியின் அன்பு வணக்கம். இன்று நாம் பார்க்க இருக்கின்ற தலைப்பு 18 இடங்களுக்கு மேல் உயிர் போகின்ற அளவிற்கான காயங்கள், திராவிட முன்னேற்றக் கழக அரசு தொடர்ந்து நிகழ்த்தும் லாக்அப் மரணங்கள், இந்த மரணங்களை கண்டு வாய் ஊமையாகி போன ஊடக உடன்பிறப்புகள், இது குறித்து தான் நம்ம பேச இருக்கோம். சிவகங்கை மாவட்டம் மடப்புரம் கோயிலில் வேலை பார்த்து கொண்டிருந்த அந்த கோயிலினுடைய காவலாளியாக இருந்த அஜித் குமார் அவர்கள் காவல்துறை விசாரணை என்ற பெயரில் அழைத்து செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். அவருடைய உடற்கூறு ஆய்வின் மூலமாக வெளிப்படுகின்ற தகவலானது அவருடைய உடம்புல தலையிலிருந்து கால் வரலையும் ஏறக்குறைய 18 இடங்களில் மிகப்பெரிய அளவிலான காயங்கள், புறக்காயங்கள் இருக்குது. அதே போல் உள்காயங்கள் அங்கங்கே இருக்குது. அவருடைய கழுத்து பகுதியில் ஏற்பட்ட மிகப்பெரிய அளவிலான காயத்தில் அதிலிருந்து வடிந்து ஓடின இரத்தத்தின் அடிப்படையில் தான் அவருக்கு மரணம் நிகழ்ந்திருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது என்று தன்னுடைய உடற்கூறு ஆய்வினுடைய முடிவுகளை சொல்லியிருப்பதாக தகவல் வருகிறது. இதற்கு இடையில உயர்நீதிமன்றத்தினுடைய மதுரை கிளை முக்கியமான கேள்வியை அரசை நோக்கி கேட்டிருக்கு. என்ன கேட்டிருக்கு அப்படின்னு சொன்னால், ஒரு தீவிரவாதி என்றால் கூட அவனை கைது செய்து அவனை தாக்காமல் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த வேண்டியது இந்த காவல்துறையினுடைய கடமை. நீங்கள் காவல்துறை ஆஜர்படுத்தி விட்டு அவரை விசாரிக்க வேண்டும் என்று காவல்துறைக்கு நீதிமன்றத்திலிருந்து ஒப்புதல் கிடைத்த பிறகு தான் அவர் காவல்துறை விசாரணை என்கின்ற பொறிமுறைக்குள் நீங்கள் சிக்க வைக்க வேண்டும். இது எல்லாமே செய்யாமல் நீதிமன்றத்தில் கொண்டுட்டு அவரை நேர்நிற்றல் செய்யாமல், இன்னும் எஃப்ஐஆர் கூட போடாமல் ஒருவரை விசாரணை என்கின்ற பெயரில் அடித்து கொள்வதற்கு யாருக்கும் உரிமை இல்லை என்ற கேள்வியை மதுரை உயர்நீதிமன்ற கிளை வைத்ததோடு மட்டுமல்லாமல், கடந்த திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய 4 ஆண்டுகளினுடைய ஆட்சியில் மட்டும் 24 லாக்அப் டெத், அதாவது கைதிகளினுடைய மரணங்கள் நிகழ்ந்திருக்கு. இதற்கு என்ன காரணம் என்று இந்த அரசை நோக்கி கேள்விகளை மதுரை நீதிமன்ற கிளை முன்வைத்திருக்கின்றது. உண்மையில் இந்த காவலாளி கைது செய்யப்பட்ட விதம், அதற்கு காரணமாக சொல்லப்படுகின்ற செய்தி, அவருடைய மரணத்திற்கு காரணமாக சொல்லப்படுகின்ற செய்தி இருக்கு இல்லையா, அது மரணத்தை விட கொடுமையானது. ஏன்னா இப்போ உடற்கூறு ஆய்வு நடந்து முடிஞ்சிருக்கு, என்னென்ன காரணம்னு கொஞ்சம் கொஞ்சமாக வரும். ஆனால் இதே அரசு தரப்பு, தமிழக முதல்வர் தரப்பு இந்த நிகழ்வு நடந்த பிறகு எடப்பாடி பழனிசாமி தரப்பிலிருந்து கண்டன அறிக்கை சென்ற பிறகு முதல்வர் தரப்பிலிருந்து ஒரு செய்தி சொல்லப்பட்டது. அந்த செய்தி என்னன்னா, அந்த காவலாளியை கைது செய்து கொண்டு போய் நாம் விசாரிக்கணும்னு போகும் பொழுது அவர் இந்த விசாரணையில் ஏற்பட்ட பயத்தின் அடிப்படையில் அவருக்கு மாரடைப்பு வந்துருச்சு, அதன் அடிப்படையில் மாரடைப்புனால இறந்து போயிட்டாரு அப்படின்னு எந்தவித பரிசோதனை முயற்சியும் இல்லாமல், எந்தவித தகவலும் இல்லாமல் தமிழ்நாட்டை ஆளுகின்ற தமிழக முதல்வர் அவர்கள் செய்தி சொல்லியிருக்கிறார். இதற்கு இடையில அவர் கைது செய்யப்பட்ட விதம், அதே போல் ஒரு கோயிலுக்கு ஒரு தம்பதியினர் வர்றாங்க, வாகனத்தில் வர்றாங்க. அந்த வாகனத்தை தங்களால், அதாவது அவங்க ஹேண்டிகேப்டுங்கிறதுனால தங்களால் அங்கிட்டு போய் நிறுத்த முடியல, அதனால சாவியை கொடுத்துட்டா உங்களுக்கு வாகனத்தை இயக்க தெரியுங்கிறதன் அடிப்படையில் ஒரு இடத்துல நீங்கள் பார்க் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் கொண்டு போய் பார்க் பண்ணிட்டு வர்றாரு, பண்ணிட்டு சாவியை கொடுக்குறாரு. இதற்கு இடையில நாங்கள் வைத்திருந்த 10 பவுன் நகையை காணலை அப்படின்னு சொல்லி இவர் கைது செய்யப்படுறாரு. இப்போது ஒருத்தவங்க, அவங்க எக்ஸ்ஆர் ஒய்யா இருக்கட்டும், இவர் மேலே முன்விரோதம் இருக்குது இல்லை அப்படிங்கிறதெல்லாம் இருக்கட்டும், ஒருத்தர் கண்ணை மூடிட்டு 10 பவுன் நகையை காணலை அப்படின்னு ஒருத்தர் மேலே சொல்லிட்டா, 10 பவுன் வச்சுருந்தாரா, அந்த பவுனை அந்த காருக்குள்ளே வச்சுருந்தாரா, காருக்குள்ளே எந்த இடத்துல வச்சுருந்தாரு, நீங்கள் 10 பவுன் உண்மையிலேயே போட்டுட்டு வந்தீங்களா, இப்படி எந்த விசாரணையும் நடத்தாமல் அந்த குற்றஞ்சாமட்டப்பட்ட காவலாளியை அழைச்சிட்டு போய் விசாரணைங்கிற பேரில் விசாரிக்கிறது கூட ஒரு பிரச்சனையும் இல்லைங்க. உங்களை அடித்து விசாரிக்க வேண்டிய அவசியம் என்ன? இதெல்லாம் கூட என்ன ஒரு கொடுமை என்ன நடந்திருக்குன்னா, இவர் அங்கே அடித்து விசாரிக்கிறாங்க, அவர் எந்த வித செய்தியும் சொல்ல முடியல. அவர் என்ன பொய்னாதுன்னா மாற்றி சொல்ல முடியும், உண்மை ஒரே வழியில் தான் சொல்ல முடியும். அதன் பிறகு என்னென்ன, சரி இவனை இப்படியே வச்சுருந்தா இவன் சொல்ல மாட்டான்னு சொல்லிட்டு அவனுடைய சகோதரரை அழைச்சி இவன் முன்னாடியே, அதாவது அண்ணன் முன்னாடியே தம்பியை போட்டு அடிக்கிறாங்க. அப்போனாலும் பார்த்தா இவன் உண்மை சொல்லிடுவான்னு. அவன் சொன்னது உண்மைதான் மூதேவிகளா? நீங்கள் ஏற்கனவே ஒரு செய்தியை அது உண்மைன்னு நினச்சிக்கிட்டு அது அவன் வாயில இருந்து வரணும் அப்படின்னு நினைக்கிறது எவ்வளோ பெரிய தவறு. இப்போ அவங்க தம்பியை அடிக்கிறாங்க.
அடித்து அவங்க குடும்பத்தெல்லாம் வந்து கூப்பிட்டு பேசி எல்லாத்தையும் அனுப்பி விட்றாங்க. அனுப்பி வச்சுட்டு இங்கே அடித்ததும் இல்லாமல் மறுபடியும் அந்த மடப்புறம் கோயிலுக்கு கொண்டுட்டு போய் அங்கே அடித்ததும் இல்லாமல் அதன் பிறகு கொண்டுட்டு போகிற இடத்துல ஒரு ஆரஸ்பதி தோப்பில் போய் மரத்தில் கட்டி வச்சு அடித்ததும் இல்லாமல் அதன் பிறகு இங்கேருந்து இந்த ஆளை கூட்டிகிட்டு போய் அவர் வீட்டில் உள்ள பீரோல் எல்லாத்தையும் அடித்து உடைச்சி அங்கே எல்லாம் பார்த்ததும் இல்லாமல் அதன் பிறகு வந்து இந்த மருத்துவமனையில் வந்து அடித்து உச்சபட்ச அடித்து அந்த ஆள் இறந்து போன பிறகு லோக்கல் மருத்துவமனைக்கு கொண்டுட்டு போய் காமிக்கும் பொழுது அவர் இறந்து போயிட்டாருன்னு சொன்ன பிறகு மறுபடியும் இறந்து போன செய்தியை தொடர்புடையவர்கள்கிட்ட இவங்க சொல்லலை, இறந்து போன செய்தி குறித்து அவங்க பெற்றோர்களுக்கு சொல்லலை, எதுவுமே சொல்லாமல் மறுபடியும் அழைச்சிக்கிட்டு நேராக மதுரை ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கிறாங்க. இது எவ்வளோ பெரிய ஒரு தனிநபர் மீதான அல்லது ஒரு சாதாரண மனிதன் மீதான இந்த காவல்துறை வந்து நிகழ்த்துகின்ற எவ்வளோ பெரிய கொடூரம். அதில் ஒருத்தர் விசாரிக்கலாம். இப்போ ஒருத்தர் விசாரித்து ஒருத்தர் அடிச்சிருந்தா கூட இவ்வளோ காயம் இருக்காது. இந்த 4 பேர் போட்டு அடித்து இந்த காவல்துறை அதிகாரிகளில் வந்து இரவு நேரத்தில் என்னென்ன செய்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் எல்லாருக்குமே தெரியும். இப்போ இந்த 4 பேரும் வந்து யூனிஃபார்மில் கூட விசாரிக்கலை, மப்டியில் போட்டு அடித்து துவைச்சி ஒரு உயிரை இன்னைக்கு காலி பண்ணிட்டானுங்க. இப்போ அவரை நம்பி அவர் குடும்பம் இருக்குது, அவர் சகோதரர்கள் இருக்காங்க, அவங்க குடும்பம் இருக்குது. இது எல்லாம் கூட கணக்கில் கொள்ளாமல் ஒரு அப்பாவியை ஒரு கோயிலில் இருக்கின்ற காவல் பணியை செய்கின்ற குடும்பம் வந்து எப்படி இருக்கும்? இப்போ ஒருத்தர் வர்றாங்க, வந்துட்டு கோயிலுக்கு நகை போட்டுட்டு வர்றவங்க அவங்க கழுத்தில் போட்டுட்டு கோயிலுக்குள்ளே போகணும்னு நினைப்பாங்களா, கழட்டி வச்சு காருக்குள்ளே வச்சுட்டு சும்மா நடந்து போகணும்னு நினைப்பாங்களா? இது என்ன ஒரு லாஜிக்கு? இந்த லாஜிக்கை வந்து ஒருத்தவங்க சொல்கிறாங்க, ஒரு காவல்துறை ஆய்வாளர்கிட்ட சொல்கிறாங்க. ஆய்வு பண்ணி விசாரணை பண்ணாமல் அவங்க கொடுத்த அந்த செய்தியை அப்படியே உள்வாங்கிக்கிட்டு ஒருத்தனை குற்றவாளியாகவே முடிவு பண்ணிட்டு இவங்க ஒரு விசாரணையை நடத்துவது எவ்வளோ பெரிய கேளிக்கையாக முடியுது. இதெல்லாம் காட்டி சரி, போலீஸ் வந்து முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய நேரடி கட்டுப்பாட்டில் இருக்குது. இவர் தான் வந்து இதை வழி நடத்துகிறாரு. சரி, இவங்க தவறு பண்ணிட்டாங்க என்ன அப்படின்னு இதெல்லாம் செய்தியாக சேகரித்து இவங்க மேலே தவறு இருந்து இவங்க மேலே ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு பதிலாக அடித்து கொன்ன ஒருத்தனை பார்த்து அவன் பயத்தினால மாரடைப்பை வந்து இறந்து போயிட்டான்னு சொல்கிறதெல்லாம் எவ்வளோ பெரிய கொடூர நெஞ்சம் உள்ள ஒரு செயலாக இருக்குன்னு நம்மளால் பார்க்க முடியும். இப்போ சாதாரணமாகவே ஒரு செயல் நடந்துருச்சுன்னா அது அப்படி இப்படின்னெல்லாம் பேசுகின்ற இந்த ஊடக உடன்பிறப்புகள் உண்மையிலேயே இவங்களெல்லாம் பார்த்தா இந்த கொலையை செய்ததுக்கு காவல்துறைக்கு எவ்வளோ பங்கு இருக்குதோ அதே போல் இப்போ பல்வேறு காலகட்டத்தில் வந்து பேசிக்கிட்டு இருந்தவங்க இந்த லாக்அப் படுகொலை நிகழ்ந்த பொழுது எதுவுமே பேசாமல் இருக்கிறவங்களுக்கும் அந்த பங்கு இருக்குன்னு தான் சொல்ல முடியுது. இப்போ சமீப காலமாக நடிகர் சத்யராஜ் வந்து மிகப்பெரிய உடன்பிறப்பாக மாறி போயிருக்கிறாரு. அவர் எங்கே போனாலும் சரி ஸ்டாலின் குடும்பத்தை பற்றி பேசாமல் அவருக்கு தண்ணீர் அடையிறதில்ல. இப்போ அவர் தான் பேசிக்கிட்டு இருந்தாருன்னா அவர் மகளை விட்டு இப்போ பேச விட்டுருக்கிறாரு. அது ஒரு பக்கம். அடுத்து கரு பழனியப்பன் எப்பயிலுமே ஒரு சொந்த சித்தப்பனாலேயே நிராகரிக்கப்பட்ட ஒரு ஆள் அங்கே வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை தூக்கி பிடிக்கிறாள். இந்த விஷயத்தில் பேசாமல் இருக்கிறாரு. இப்படி ஊடகம் நடத்துகின்ற ஊடகத்திற்கு திராவிட ஊடகத்திற்காக வேலை செய்கின்ற அல்லது திராவிட சித்தாந்தத்திற்கும் கலைஞர் குடும்பத்திற்கும் மட்டுமே கங்கணம் கட்டி வேலை செய்கின்ற எந்த உடன்பிறப்புகளும் இந்த விஷயத்தில் யார் அஜித்குமார் அவர்களினுடைய மரணத்தினுடைய அந்த செய்திகளில் எந்த கருத்தையும் சொல்லாமல் போகிறாங்களே, இவங்கெல்லாம் விளங்குவாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. உண்மையில் இந்த அரசு இருக்கு இல்லையா, இந்த அரசு தன்னைத்தானே தற்கொலை செய்து கொள்ளுகின்ற ஒரு நிகழ்வை நோக்கி நடந்து கொண்டிருக்கின்றது. உச்சபட்ச கர்வத்திலையும் உச்சபட்ச ஆணவத்திலையும் திராவிட முன்னேற்ற கழக அரசு நடந்து கொண்டிருக்கின்றது. இப்போ ஸ்டாலின் வந்து ஒரு ஒப்பாவிங்க, அவருக்கு இங்கே நடக்கிறது ஒன்றுமே தெரியாதுங்க. காவல்துறை மந்திரி தானா நான் முதலமைச்சராச்சே, காவல்துறை என்னுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கா அப்படிங்கிற கேள்வியை கேட்கக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய அப்பாவிங்க அல்லது மிகப்பெரிய கூமுட்டங்க அப்படின்னு சொல்கிறத நம்மளால் பார்க்க முடிகிறது. நான் என்ன சொல்கிறேன், நீ அப்பாவியாவோ கூமுட்டையாகவோ இருக்கிறதுக்கு ஒரு 1ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸில் நீ படிக்கலை. நீ வந்து ஒரு 8 கோடி மக்களினுடைய தலைமை அமைச்சராக அவர்களினுடைய இறையாண்மையை பாதுகாக்கக்கூடிய தமிழகத்தினுடைய முதலமைச்சர் என்ற நிலையில் இருந்துக்கிட்டு வேண்டுமென்றே அடித்து கொல்லப்பட்ட ஒருவரினுடைய மரணத்தை போகின்ற போக்கில் அவர் பயத்தினால இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்கிறதெல்லாம்
மிகப்பெரிய கொடூர நெஞ்சினனுக்கு கூட அச்சம் தருகின்ற செய்தி. அதை போகிற போக்கில் இந்த அரசும் இந்த முதலமைச்சர் அவர்களும் செய்து கொண்டிருப்பது கொடூரத்தினுடைய மிச்சம். இதை கண்டும் கொள்ளாமல் கண்டும் காணாமல் எந்தவித கருத்தும் சொல்லாம இது காவல்துறையால் நிகழ்த்தப்பட்ட படுகொலை, இது காவல்துறையால் நிகழ்த்தப்பட்ட ஒரு கொடூரம் என்று எந்த வார்த்தையும் பதிவு செய்யாம நான் ஒரு ப்ரொஃபஷனலிஸ்ட், நான் ஒரு சோகால்டு இன்டலெக்சுவல் என்று இந்த திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஊதுகுழலாக இருக்கின்ற இவர்களையும் பார்த்து நமக்கு என்ன சொல்ல தோணுதுன்னா, நீங்கள்லாம் இருக்கிற வரலை இந்த நாடு உருப்படவே உருப்படாது என்று சொல்ல தோணுகிறது என்பதை பதிவு செய்து, திராவிட முன்னேற்ற கழகம் தனக்குத்தானே வெட்டி கொள்கின்ற மிகப்பெரிய குழியாக தான் அவர்களுடைய சொல்லுகின்ற, அவர்கள் இட்டுக்கட்டி பேசுகின்ற, அவர்கள் செய்கின்ற தவறை மூடி மறைத்து கொண்டு அதற்கு ஒரு காரண காரியத்தை சொல்லுகின்ற போக்கு அமைகிறது என்பதை பதிவு செய்து மீண்டும் ஒரு காணொளி பதிவில் இணைவோம். நன்றி, வணக்கம்.